கொடைக்கானலில் கோடை விழா படகு போட்டிகள் 3 பிரிவுகளில் நடைபெற்றது. இதில் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், இந்த கோடை விழா படகு போட்டியில சுற்றுலா பயணிகள் எவ்வளவு ஆர்வத்தோட கலந்துகிட்டாங்க? கள விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கொடைக்கானலில் இந்த கோடை விழா என்பது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாகும். இந்த வருடத்திற்கான கோடை விழா 61வது மலர் கண்காட்சியுடன் கடந்த 17ஆம் தேதி துவங்கியது. கிட்டத்தட்ட 3 நாட்கள் தொடர்ந்து இந்த 10 நாட்கள் முதன்முறையாக இந்த மலர் கண்காட்சி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மலர் கண்காட்சியை காண்பதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து கொடைக்கானலுக்கு படையெடுத்த வண்ணமாக இருக்கிறார்கள். இந்த கோடை விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகளும் கூட நடப்பது ஒரு வழக்கமான நிகழ்வுதான். இந்த வருடம் இதே போன்று இன்று கொடைக்கானலில் இருக்கக்கூடிய படகு குழாமில் படகு போட்டியானது 3 பிரிவுகளில் நடைபெற்றது. குறிப்பாக கலப்பு இரட்டையர் பிரிவுகளில் ஆண்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் இந்த படகு போட்டியானது நடைபெற்றது. இந்த படகு போட்டிகளில் சுற்றுலா பயணிகள் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இந்த சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டதில் இந்த 3 பிரிவுகளில் 3 பரிசுகளும் கூட வழங்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து நாளை மலர் கண்காட்சி முடிவடையக்கூடிய நிலையில் இன்று கொடைக்கானலுக்கு வரக்கூடிய இந்த மலர் கண்காட்சிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. மேலும் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நிறைவு விழாவுக்கான ஏற்பாடும் கூட தற்போது கொடைக்கானலில் இருக்கக்கூடிய நகராட்சி மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பாக செய்யப்பட்டு வருகிறது. தங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.